தாவியின் திருப்பெயர்களே அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சிகரமான காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் மற்றோடு கூட வாழ்த்துவதிலும் இந்த அருமையான கொடியேற்றல் நிகழ்விலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 78வது சுதந்திர தின நிகழ்விலே நாமும் நம்முடைய மேலவாசல் தூய இம்மானுவேல் ஆலயத்திலே இந்திய தேசிய கொடியை ஏற்றி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபித்து இந்த நிகழ்வை தொடர்வோம். இந்த இணை ஆயர் அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற உள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து இந்திய தேசத்தின் 78வது சுதந்திர தின விழாவை நாங்கள் இன்று ஆசிரிக்கும்படியான கிருபை பாராட்டியதற்காக நடவடிக்கை இந்திய தேசத்தின் குடிமக்களாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இம்மட்டுமாக பாராட்டி வருகிற எல்லா விதமான நன்மையான ஈவுக்காகவும் நன்றியோடு பெற்றிருக்கிறோம். நாம் கர்த்தாவே, நாங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றோம் என்ற உணர்வோடு கூட கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எல்லா நிலைகளிலும் விடுதலை பெற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறோப்பா. இந்த விடுதலையின் நாளிலே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உமக்கு ஏற்றவர்களாய் வாழவும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உமக்கு மட்டுமல்ல நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த தேசத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கவும், தேசத்திலே ஆளுகின்றவர்கள் கர்த்தாவே எல்லா நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான கர்த்தாவே நன்மையான காரியங்களை செய்யவும் கர்த்தாவே உம்முடைய நற்செய்தி எங்கும் பரவவும் நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. இந்த கர்த்தாவே இந்த கூடிய நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தாவே கூடி ஜெபித்தாலும் நீர் கர்த்தாவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னராக இருப்பதற்காக நாங்கள் இந்திய தேசத்தின் மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்றுகின்ற போது கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலே சிலுவையின் கொடியை ஏற்றுகின்ற மக்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்க கிருபையாய் நீர் இயேசுவை ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தாசரே தரணி அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக ஒரு சில சரணங்களை இணைந்து பாருங்கள். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை கண்டிப்போம், மாபெரும் நீக்குவோம், வெளிச்சம் பேசுவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்திய அன்பாய் அழைத்திடுவோம். இயேசு பாவ பாரத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எங்கு தேசமாகு சேரும் மணிகள் வேங்கை ஒளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிபந்தங்கள் தின்னு சிறந்திலங்கிட. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமதி பகுதி அது யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 21 தொடங்கி 24 முடிய. 21 தொடங்கி 24 முடிய. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாக்கும், விருட்சங்களை காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சரசமும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்படுத்தி வருஷத்தை தூக்க பண்ணுவார். களங்களில் தானியங்களினாலும் நிரப்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் பொழிந்தோடும் என்பதுவே. அன்பிற்குரியவர்களே,
78வது சுதந்திர தினத்தை அனுசரிக்கின்ற ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சிகரமான காலை நேரத்திலே மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்திய திருநாட்டில் விடுதலைக்காக உழைத்தவர்களை, விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை இந்த நாளிலே நாம் நன்றி பெருக்கோடு நினைவு கூறுகின்றோம். அவருடைய உழைப்பிற்கு, அவர்களுடைய தியாகத்திற்கு நாம் தலை வணங்குகின்றோம். ஆண்டவர் நம்மையும் அப்படி உழைக்கும்படியாய் விடுதலைக்காக பாடுபடுகின்ற மக்களாக தன்னை அடையாளப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாமும் அவருடைய அடிச்சுவட்டில் நடந்து செல்கின்ற மக்களாய் வாழ ஆண்டவர் நமக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மதுரை பட்டணத்தில் மிக முக்கியமான ஸ்தலத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல மிகப்பெரிய ஆலயத்தின் உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் கடந்து செல்கின்ற அநேக இந்திய குடிமக்கள் இந்த ஆலயத்தை பார்த்து தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். நாம் இந்த ஆலயத்தின் உறுப்பினர்களாக இந்த பகுதியிலே விசுவாச குடும்பத்தாராக வாழ்வது நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற உக்கிரானத்துவத்தை, பொறுப்பை நிறைவேற்றுவதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இந்த இந்திய தேசம் நமக்கு முன்பாக இருக்கின்றது. இந்த இந்திய நாடு நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். மேலை நாட்டு அருட்பணியாளர்கள் இந்திய தேசத்திற்கு வந்தபோது இந்திய தேசத்தின் மீது பாரம் கொண்டு இந்திய தேசத்தை ஆண்டவருடைய வழிநடத்திலே, ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தியாக உணர்வோடு கூட அருட்பணியாளர்கள் பாடுபட்டார்கள். ஒருவேளை நாம் அமெரிக்கன் மெஜ்ரா மிஷனுடைய ஒரு தொடர் பணியாளர்களாக இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதிலே அன்றைக்கு அந்த மேலை நாட்டு அருட்பணியாளர்களுடைய தியாகமும் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு நல்ல ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நம்முடைய தொடர் சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. நமக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த சந்து அமெரிக்கன் மிஷன் சந்து என்று சொல்லி இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு தியாக உணர்வோடு கூட வந்த அமெரிக்க நாட்டு மிஷனரிகளுடைய நல்ல ஒரு செயல்பாடுகள் இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக அன்றைக்கு அவர்கள் தியாகத்தோடு வந்து பணி செய்ததன் மூலமாக இன்றைக்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேசத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இந்திய தேசம் நமக்கு முன்பாக இருக்கின்றது. இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கின்றவர்களாய், இந்திய தேசத்திற்காக இதனுடைய இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று உழைக்கின்றவர்களாக, இந்திய தேசத்தின் பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே நம்மை இணைத்து கொண்டு தேசத்தின் வளர்ச்சிக்காக, எழுப்புதலுக்காக அர்ப்பணித்து பாடுபடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த 78வது சுதந்திர தின விழாவிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த இந்தியா நம்முடைய கண்களிலே நிற்கின்றது. இந்த இந்தியாவுக்காக ஜெபிக்கின்ற, இந்தியாவிற்காக உழைக்கின்ற இந்திய மக்கள் பரலோகத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தூர தரிசனத்தோடு கூட நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த நாளிலே நாம் ஜெபித்து இந்திய தேசிய கொடியை ஏற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து காலை 10 மணி அளவில் நடைபெற இருக்கின்ற உபவாச ஜெபத்திலும் நாம் பங்கு பெற்று இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக, இந்த தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது என்கின்ற அந்த பாரத்தோடு கூட நாம் இணைந்து செயல்பட்டு ஜெபிக்கின்றவர்களாக இருக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல்படுத்தி வழிநடத்துவாராக. நாம் ஜெபித்து இந்திய தேசிய கொடியை நாம் ஏற்றுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய நாட்டின் வரலாற்றிலே மிக முக்கியமான நாள் என்பதை அறிந்திருக்கின்றோம். ஒரு விடுதலை காற்றை சுவாசித்த ஒரு நாள். ஆண்டவரே, அதை தொடர்ந்து நினைவு கூறுகின்ற மக்களாக நாங்கள் இன்றைக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இந்திய மக்களுடைய பல்வேறு வாழ்வாதாரங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் நாங்களும் இன்றைக்கு மதுரை பட்டணத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஆலயத்தின் உறுப்பினர்களாக இந்த இந்திய தேசிய கொடி ஏற்றும்படியான சூழ்நிலையில் நாங்கள் இந்த ஆலயத்தின் முகப்பில் நிற்கின்றோம்.
ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிற தேசம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த தேசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேசத்தின் குடிமக்களாக இருக்கின்றோம். இந்த தேசம் எங்கள் கண்கள் முன்பாக இருக்கிறபடியினாலே இதற்காக ஜெபிக்கிறவர்களாய், இதற்கு விடுதலைக்காக பாடுபடுகின்றவர்களாய், இதனுடைய இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்க ஆண்டவரை கருவிகளாய் செயல்பட ஆண்டவர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்றி அதற்குரிய மரியாதையை நாங்கள் செலுத்துகின்ற போது ஆண்டவர் தாமே எங்களையும் அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களாய் சேனைகளின் கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படி திருக்கரத்தில் இந்த நாளின் நிகழ்வில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளில் நடைபெற இருக்கின்ற உபவாச ஜெபத்திலையும் நாங்கள் பங்கு பெற்று தேசத்திற்காய் ஜெபிக்க ஆண்டவர் அருள் தாரும். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் எங்களோடும் எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களோடும் நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, விசித்த பரமண்டலத்திலே செய்யப்பட்டது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அருளாகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னிப்பு. எங்களை சோதனை பிரவேசிப்பனாமத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உரியவர்களே, ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தெய்வீக பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் இந்திய தேசத்தையும் இந்திய குடிமக்களாகி நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்திய தேசத்தோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड़ उत्तर बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जगति